Hi students, this is Vijay Max. Example 2.31. Simplify first subdivision 1 plus I whole power 18. Second subdivision minus root 3 plus 3 whole power 32. So first subdivision எடுத்துக்கலாம். First subdivision பார்த்தீங்கன்னா 1 plus I whole power 18. So the rectangular form change பண்ணி solve பண்ணலாம். நம்ம rectangular form method apply பண்ணல. Shortcut ஒரு method வந்து யூஸ் பண்ணி solve பண்ண போறோம். Okay. இந்த 1 plus I whole power 18 எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா 1 plus I whole square whole power 9 அப்படின்னு எழுதுறோம். அதாவது 2 9s are 18 அப்படி பிரிச்சு எழுதிருக்கு. So 1 plus I whole square A plus whole square form வச்சு எக்ஸ்பிளைன் பண்றோம். A square னா 1 square, then B square னா I square, then 2AB 2 into 8B னா this is 2Y whole power 9. So 1 square means 1, I square னா ஒரு வேல்யூ வந்து -1 plus 2I whole power 9. The plus or minus 1 is cancel, balance. The 2 whole power 9 என்று பார்த்தீங்கன்னா 2 power 9 into I power 9 அப்படின்னு வரும். இந்த 2 power 9 னா 512 அப்படின்னு அர்த்தம். இந்த I power 9 னா நமக்கு வந்து I, அதாவது I power 4 whole square 2 power 8 பேலன்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா இங்க √3 minus √3 plus 3i பவர் 31 அப்புறம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உள்ள கொடுத்த ரெக்டாங்குலர் ஃபார்ம் வந்து நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் பேஜ் ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியாது. அதனால ரெக்டாங்குலர் ஃபார்ம் மெத்தட போலார் ஃபார்மா சேஞ்ச் பண்றோம். அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் பவர் இல்லாம எடுத்துக்கோங்க. -√3 plus 3i ஈக்குவல் டு இது வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம். இத போலார் ஃபார்ம் மாத்தும் போது ஃபார்முலா r into cos theta plus I sin theta. சரிங்களா? இது மாடிஃபிகேஷன் 1. இதுல நமக்கு r வேல்யூ θ வேல்யூ கண்டுபிடிக்கணும். r கண்டுபிடிச்சு இந்த ஃபார்ம் கொடுத்துட்டு பாருங்க. r equal to root of x square. x ன்னு பாருங்க -√3 whole square plus y square. y square ன்றது 3 square. So root -√3 whole square னா அது 3. 3 square னா நமக்கு என்னது 9. Root of 3 plus 9 னா √12. அப்போ √12 நம்ம ரூட் எடுத்தோம்னா 2√3. 4 3s are 12, 4 எடுத்தோம்னா 2a வந்துடும். அப்போ r வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 2√3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து θ கண்டுபிடிக்கணும். இப்போ given இது வந்து எந்த கோரண்ட் அப்படின்னு பார்க்கணும். ஸோ given பாருங்க ரெக்டாங்குலர் ஃபார்ம் -√3 plus 3i lies in இது எந்த கோரண்ட் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அந்த கோரண்ட்ல ஃபார்ம்ல நம்ம கரெக்டா மேட்ச் பண்ணணும். x என்னது பாருங்க நெகட்டிவா இருக்கு, y என்றது வந்து பாசிட்டிவா இருக்கு. ஸோ x நெகட்டிவ் y பாசிட்டிவ்னா டெஃபினட்டா அது என்னதுன்னா செகண்ட் கோரண்ட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? செகண்ட் கோரண்ட். ஸோ செகண்ட் கோரண்டோட ஃபார்ம் நமக்கு என்னது θ இன்ட்ல கொடுத்துரும் பாருங்க. θ equal to pi minus alpha. Then θ equal to pi minus alpha ஓட ஃபார்முலா பாருங்க. tan inverse of modulus of y by x. இது நமக்கு ஆல்பாவோட ஃபார்முலா. Then சப்ஸ்டிட் பண்றோம். θ equal to pi minus tan inverse of modulus of y வேல்யூ நமக்கு என்ன பாருங்க 3 divided by x வேல்யூ பார்த்தீங்கன்னா -√3. டினாமினேட்டர் √3யும் நியூமரேட்டர் 3 கேன்சல் ஆச்சுன்னா இன்னும் பேலன்ஸ் வந்து √3 இருக்கும். ஏன்னா 3ல √3 ரெண்டு √3 வரும். ஒரு √3 கேன்சல் ஆச்சுன்னா பேலன்ஸ் ஒரு √3 இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் θ equal to pi minus of tan inverse of modulus of -√3 இருக்கு. என்ன பாருங்க டினாமினேட்டர் மைனஸ் இருக்கு, மேல √3 இருக்கு, -√3 இருக்கு. மாலஸ் ரிமூவ் பண்ணும்போது அந்த மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்போ ஒன்லி √3. ஸோ டேன் நம்மளுக்கு எப்போ √3 வரும் பார்த்தீங்கன்னா அது வந்து tan 60 டிகிரி அதோட ரேடியன் பார்த்தீங்கன்னா π/3. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ 3π minus π/3. ஸோ 3π minus 3 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2π/3. ஸோ இதான் நம்மளுக்கு வந்து θ வேல்யூ. சரியா? தென் இந்த r வேல்யூ இந்த θ வேல்யூ எடுத்து ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணணும். So equation 1 implies so r வேல்யூ θ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண பாருங்க -√3 plus 3i என்றது பாத்தீங்கன்னா r வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் 2√3 ன்னு கண்டுபிடிச்சோம் into cos θ வந்து பாத்தீங்கன்னா 2π/3 plus I sin 2π/3. சரியா? ஸோ ரெக்டாங்குலர் ஃபார்மை சேஞ்ச் இன்டு போலார் ஃபார்ம் மாத்தியாச்சு. தென் இந்த பவர் 31 அப்படியே பவர் 31 ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணிக்கணும்.
இப்போ பவர் 31 மல்டிப்ளை பண்ணி பாருங்க மைனஸ் ரூட் 3 பிளஸ் 3i ஹோல் பவர் 31 ஈக்குவல் டு இது 2 ரூட் 3 ஹோல் பவர் 31 இன்டூ காஸ் 2 பை பை 3 பிளஸ் I sin 2 pi by 3 whole power 31. Then the 2 root 3 whole power 31 அப்படியே வச்சுக்கோங்க ஏன்னா புக்கான்ஸ் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. So 2 root 3 whole power 31 into இந்த cos 2 pi by 3 plus I sin 2 by 3 whole power 31 உள்ள இருக்கும்போது அப்படியே இந்த ஆங்கிள் கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதாவது டிமோஸ்ட் கண்டிஷன் பவர் என்ன வருதோ அது ஆங்கிள் கூட மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. அப்போ 2 pi into 31 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணும்போது cos பாருங்க 2 into 31 62 pi by 3 plus I sin 62 pi by 3. Then இந்த 62 pi by 3 வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 62 pi by 3 எப்படி சேஞ்ச் பண்ற பாருங்க. இது வந்து ரேடியன், இதை டிகிரியா சேஞ்ச் பண்றோம் நம்ம சால்வ் பண்ணதுக்காக. இந்த பை பை 3 வந்து 60 டிகிரி. அப்போ 62 into 60 டிகிரி. இந்த பை பை 3 வந்து 60 டிகிரி. 62 into 60 டிகிரி அப்படின்னு நம்ம ரேடியன்ல இருந்து டிகிரியா சேஞ்ச் பண்றோம். இதை மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு 3720 டிகிரி மல்டிப்ளை பண்ணி பாருங்க 3720 டிகிரி. இந்த 3720 டிகிரில இருந்து நம்ம இங்க ஆங்கிள்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஸோ 360க்கு மேல நம்ம எவ்வளவு டிகிரி வந்தாலும் அதை 360ஆல டிவைட் பண்ணும். சரிங்களா? ஏன்னா நம்ம கோரண்ட்ல ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஆனது 360 டிகிரி. அப்போ 3720 360ஆல நம்ம டிவைட் பண்ணும்போது எத்தனை டைம்ஸ் பாருங்க இது நமக்கு வந்து 10 டைம்ஸ் கிடைக்கும். 10 டைம்ஸ் into 360 இது வந்து 3600. இங்க சப்ராக்ட் பண்ணா 0 2 1 அப்ப பேலன்ஸ் என்ன கிடைக்குது நம்மளுக்கு 120 கிடைக்குது. அப்ப இந்த இடத்துல 2 root 3 whole power 31 into cos பாருங்க இந்த 62 pi by 3 தான் 3720. நீங்க பாத்துக்கோங்க 62 pi by 3 தான் 3720 டிகிரி. இந்த 720 டிகிரிக்கு பதிலா நம்ம எப்படி எழுதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து டிவைடட் பதிலா டிவைசர் into quotient plus remainder. அதாவது 3720 பதிலா எப்படி எழுதுறோம்னா cos of 10 into 360 plus 120 divisor into quotient plus remainder. So 3720 எழுதினாலும் இல்ல 10 into 360 plus 120 எழுதினாலும் ரெண்டு சேம் தான். இதே மாதிரி sin of 10 into 360 plus 120. Okay. Then next step 2 root 3 whole power 31 into இந்த 10 into வந்தாலும் சரி இல்ல நம்மளுக்கு 5 into வந்தாலும் சரி இது வந்து 360 plus theta ஞாபகம் வச்சுக்கோங்க. cos of 360 plus theta னா cos theta. ஏன்னா 360 plus theta ஃபர்ஸ்ட் கோரண்ட் எல்லா ரேஷியோ நமக்கு பாசிட்டிவ் தான். அப்போ 360 இருந்து ஈவன் ஃபங்க்ஷன் நோ சேஞ்ச். அப்போ cos of 360 plus theta னா cos theta ன்னு சொல்லிட்டு cos 120 டிகிரி வரும். இதே மாதிரி தான் நம்மளுக்கு சைனும் பாருங்க sin of 360 plus theta னா நம்மளுக்கு வந்து sin theta sin 120 டிகிரி. சரிங்களா? தென் cos 120 வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 2 root 3 whole power 31 இந்த 120 டிகிரி எந்த கோரண்ட் பார்க்கணும் பாருங்க 120ன்றது செகண்ட் கோரண்ட். அப்போ சைன் கோரண்ட் எப்படி எழுதலாம் cos of இந்த 120 டிகிரிவை 180 minus 60 டிகிரி அப்படின்னு எழுதலாம். பிளஸ் அதே மாதிரி sin of 180 minus 60 டிகிரி அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க this is 2 root 3 whole power 31 the cos of 180 minus 60 180 minus 60 means second quadrant sin quadrant cos வந்து நெகட்டிவ். சரிங்களா? 180 is in function no change. So cos of 180 minus theta means minus cos theta. சரிங்களா? செகண்ட் quadrantல cos 90 மைனஸ் போடுறோம். 180 in function no change cos theta நம்ம எழுதணும். அதே மாதிரி இங்க பாருங்க அடுத்த டேர்ம் sin of 180 minus theta 180 minus theta னா செகண்ட் quadrant sin வந்து பாசிட்டிவ் அதனால நமக்கு வந்து பிளஸ் தான். So sin of 180 minus theta means sin theta. 180 is even function so no change. அதனால அப்படியே 180 minus theta means sin theta அப்படின்னு வந்துருச்சு. Then sin 60 வேல்யூ cos 60 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். So 2 root 3 whole power 31 into cos 60 வேல்யூ பார்த்தா நம்மளுக்கு வந்து 1 by 2 மைனஸ் இருந்தால் minus 1 by 2 plus I into sin 60 வேல்யூ பார்த்தீங்கன்னா root 3 by 2.